வாசிக்கலாம். நீதிமொழியின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 33வது வசனம். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கிரமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாய் இருப்பான். இந்த நாளின் சிந்தனைக்காக நீதிமொழி 1:33ஆம் வசனத்தை நாம் தெரிவு செய்து கொள்வோம். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கிரமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாய் இருப்பான். அல்லேலூயா. காலை வேளையிலே அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தருக்கு யாரெல்லாம் செவி கொடுக்கிறார்களோ அவர்கள் விக்கிரமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாய் இருப்பார்கள் என்று சொல்லுகிறார். காலை வேளையில் நாம் நம்மில் ஒரு முடிவை எடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். என்னவென்றால், ஆண்டவருக்கு நான் செவி கொடுக்க வேண்டும், கர்த்தருக்கு நான் செவி கொடுக்க வேண்டும். வேதாகமத்திலே அநேகர் கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தார்கள். அதில் மிகவும் முக்கியத்துவம் நிறைந்த ஒருவராய் சாமுவேல் காணப்படுகிறார். இந்த சாமுவேலை கர்த்தர் அழைக்கிறார். சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிடுகிறார். அப்படி கூப்பிடும் பொழுது சாமுவேல் ஆண்டவரிடம் பதில் கொடுக்கிறார். கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, நாம் ஆண்டவரை விசுவாசிக்கிறோம், கர்த்தருடைய பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளாய் ஒவ்வொரு நாளும் வாழுவதற்கு பிரயாசத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அப்படி எடுத்துக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில இக்காலை வேளையில வசனம் நமக்கு சொல்லுகிறது, ஆண்டவருக்கு செவி கொடுக்கும் பொழுது, கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி சாய்க்கும் போது நாம் இந்த உலகத்தில் ஆபத்திற்கு பயப்படாமல் வாழ முடியும் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகம் அதனுடைய 9ஆம் அதிகாரத்திலே வரும் பொழுது ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஒரு மனிதனை பார்க்கின்றோம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 4-5 வசனத்தை வாசிக்கலாம். அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றார். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். பிரியமானவர்களே, தமஸ்குவுக்கு நேரே இந்த சவுல் பயணப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த பயணம் என்பது கிறிஸ்துவர்களை கொலை செய்வதற்காய் அதற்குரிய உரிமத்தை பெற்று செல்லுகிற பயணம். இந்த பயணப்பாதையிலே இயேசு இங்கே சவுலை சந்திக்கின்றார். அவர் சந்திக்கும் பொழுது சவுல் தரையிலே விழுகிறார். தரையிலே விழுந்த பொழுது கர்த்தருடைய வார்த்தை சவுலுக்கு நேரே வருகிறது. சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? இந்த சத்தம் சவுலுக்கு நேரே வருகிறது. வேதம் சொல்லுகிற அடிப்படையிலே சவுல் தன்னோடு அவன் பேசின கர்த்தருடைய சத்தத்தை கேட்டான் என்று சொல்லுகிறது. கர்த்தருடைய சத்தத்தை கேட்டான். அந்த சத்தத்தை கேட்ட உடனே அவன் என்ன சொல்லுகிறான்? ஆண்டவரே, நீர் யார்? நீர் யார்? அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா என்றார். இந்த சவுல் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கும் போது கர்த்தர் யார் என்பதை அறிந்து கொள்ள பிரயாசப்படுகிறார். கர்த்தர் யார் என்பதை அவனுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார். அப்படி வெளிப்படுத்தி கொடுத்ததற்கு பிறகு சவுலுடைய வாழ்க்கையின் அனுபவம் மாறுகிறது. அவனுடைய வாழ்க்கையில் ஒரு உள்ளார மனமாற்றம் வருகிறது. அந்த மனமாற்றம் வந்த பொழுது கர்த்தரை நெருங்கி பிடிக்கிறான். கர்த்தர் மீது பற்றுள்ள மகனாய் மாறுகிறான். தன்னுடைய நோக்கத்தை விடுகிறான். கர்த்தருடைய நோக்கத்துக்கு அவன் செவி கொடுக்கிறான். கர்த்தருடைய திட்டத்துக்கு செவி கொடுக்கிறான். அப்படி கர்த்தருடைய திட்டத்துக்கு, கர்த்தருடைய சித்தத்துக்கு அவன் செவி கொடுத்து அவனுடைய பிரயாண பாதையிலே கர்த்தருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கும் போது, இல்லை என்றால் ஆண்டவருக்காக தன்னுடைய பிரயாணங்களை அவன் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அங்கே ஆபத்து நிறைந்த ஒரு பயணத்திலே
ஆபத்து நிறைந்த ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே மரண இருளின் கட்டுகளுக்குள்ளே தங்களுடைய பயணத்தில் இருக்கும் பொழுது அந்த பயணத்தில் இருக்கிற அனைவரையும் பார்த்து இந்த பவுல் தைரியம் கொண்டு சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் அதனுடைய 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 27:22. ஆகிலும் திடமனதாய் இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பர் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராணச்சேதம் வராது என்றான். அல்லேலூயா. கப்பல் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராணசேதம் வராது என்றான். கர்த்தருக்கு செவி சாய்த்த பொழுது, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவருடைய சித்தத்தை விளங்கி கொண்ட பொழுது அவருடைய வாழ்க்கையின் அனுபவம் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை மற்றவர்களை திடப்படுத்துகிற அனுபவமாய் மாறிவிட்டது. மற்றவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் தைரியத்தை இழந்து வாழ்வை குறித்த கேள்வியோடு, வாழ்வை குறித்த கலக்கத்தோடு, எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை இழந்தவர்களாக அவர்கள் இருக்கிற பிரயாண பாதையிலே அவர்களை தேற்றுகிற ஒரு மனிதனாக, அவர்களுக்கு கர்த்தருடைய நாமத்தினாலே தைரியத்தை கொடுக்கிற ஒரு மகனாக இங்கே பவுலடியார் காணப்படுகிறார். அவர் சொல்லுகிறார், கப்பற் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராணச்சேதம் வராது. இந்த காலை வேளையிலே தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற போது பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம், எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனா அவன் விக்கிரமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். ஏனென்றால் நடத்துகிறவர் கர்த்தர், நமக்கு முன் சொல்லுகிறவர் கர்த்தர், நம்மோடு கூட பயணிக்கிறவர் கர்த்தர், நம்முடைய காரியங்களை பொறுப்பெடுக்கிறவர் கர்த்தர். இந்த நாளை நமக்கு தந்தவர் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காய், அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காய் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாளை கொடுத்திருக்கிறார். எனவே இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் கர்த்தருடைய அசைவாடுதல் நிச்சயமாக அவரை நம்பி இருக்கிற, அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற மக்களுடைய வாழ்க்கையிலே நிலைத்திருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. கவனித்து பாருங்கள், சவுலடியாருடைய வாழ்க்கையிலே அங்கே கர்த்தர் இடைப்பட்ட பொழுது சவுல் அவருடைய சத்தத்துக்கு செவி சாய்க்கிறார். அதன் பிறகு பிரயாண பாதையிலே இந்த பவுலடியார் எல்லாரையும் பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள், கப்பற் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவருக்கு கூட பிராணச்சேதம் வரப்போவதில்லை. ஒருவருக்கு கூட பிராணச்சேதம் வரப்போவதில்லை. காரணம் என்னவென்றால், ஆபத்திற்கு பயப்படாமல் அவர்கள் அமைதியாய் இருப்பார்கள். ஆபத்துக்கு பயப்படாமல் அவர்கள் அமைதியாய் இருப்பார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக இதனுடைய ரகசியத்தை நீங்கள் இந்த காலை வேளையில் விளங்கிக் கொள்வீர்களே என்று சொன்னால், அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை பொறுப்பெடுத்திருக்கிறார். அவருடைய சத்தத்துக்கு யாரெல்லாம் செவி சாய்க்கிறாங்களோ அவர்களை கர்த்தர் பொறுப்பெடுத்திருக்கிறார். அவர்களை கர்த்தர் பொறுப்பெடுத்திருக்கிறார். இந்த காலை வேளையில் கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுப்போம், அவருடைய திட்டத்துக்கு செவி சாய்ப்போம். கர்த்தர் நம்மை பொறுப்பெடுப்பார். எந்த சேதமும் நம்மை அணுகுவது இல்லை. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி, எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்முடைய நாமம் இந்த காலை வேளையில் எங்கள் நடுவில் மகிமை அடைந்து கொண்டிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, நீர் எத்தனை நல்லவர். அப்பா, நீர் சர்வ வல்லவர். ஆண்டவரே, நீர் வாக்கு மாறாதவர். உம்முடைய கரம் அனைவருடைய வாழ்விலும் இக்காலை வேளையிலே துணையாய் இருப்பதற்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு செவி கொடுக்க வேண்டும், உம்முடைய சுத்தத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கிறதான ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் சிந்தனையை இக்காலை வேளையில் எங்களுக்கு தந்த அன்புக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இது உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற இவர்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரங்களில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் வல்லமையுள்ள நாமத்தினாலே இவர்கள் மீது உம்முடைய கிருபையும் உம்முடைய ஆளுகையும் ஆலோசனையும் நிலைத்திருக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். தம்முடைய பிள்ளைகள் வாழுகிற ஒவ்வொரு வாழ்வின் அனுபவங்களிலும் ஆண்டவர் தாமே இவர்களுக்கு துணையாய் இருப்பீராக. இந்த நாளை சந்திக்க பலனை கொடுப்பீராக. இந்த நாளின் ஜீவிய எல்லை எங்கிலும் கர்த்தருடைய மகிமை இவர்கள் விளங்கிக் கொள்ளும் பலனை கர்த்தர் தருவீராக. இவர்களுக்கு தேவைப்படுகிற சரீர சுகம் உண்டாவதாக, ஆரோக்கியம் உண்டாவதாக.
உம்மை தேடி வந்திருக்கிற இந்த காலை வேளையிலே உடைய மனநிலைகளின் ஆழங்களை அறிந்திருக்கிற ஆண்டவர், உடைய சிந்தனைகளின் ஆழங்களை அறிந்திருக்கிற ஆண்டவர், உம்முடைய நாமத்தை அதன் வழியாய் கர்த்தர் மகிமைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சபைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். விசுவாச குடும்பங்களுக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். அனைவரோடும் ஆண்டுடைய ஆற்றலும் கிருபையும் சமாதானமும் நிலைத்திருக்கும்படியாய் ஜெபிக்கின்றோம். இந்த கிராமத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். கிராமத்தில் வாழ்கிற அனைத்து மக்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். அனைவரோடும் தேவ மகிமை இருப்பதாக, இந்த கிராமம் முழுவதும் தேவ ஆளுகையில் இருப்பதாக, தேவ பிரசன்னம் இந்த கிராமத்தில் நிலைத்திருப்பதாக, தேவ மகிமை இந்த கிராமத்தில் நிலைத்திருப்பதாக. உம்முடைய பரிசுத்த கரம் இந்த கிராமத்து மக்கள் அனைவருடைய வாழ்விலும் ஆமென் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆசீர்வாதமாய் நிலைத்திருப்பதாக. எல்லா தடைகளும் நீங்கி போகட்டும், எல்லா வேதனைகளும் நீங்கி போகட்டும், ஒவ்வொரு நெருக்கடி சூழ்நிலைகளும் இயேசுவின் நாமத்தினாலே விலகி போகட்டும். அப்பாவுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் ஆளுகை செய்யுங்க, அனைவரையும் சாட்சியாய் நிறுத்துங்க. துதிகன மகிமையாவும் நாங்கள் உமக்கை செலுத்துகிறோம். இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஆசீர்வாதம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரலோக ஆண்டுடைய பரிசுத்த ஐக்கியம் உங்கள் அனைவரோடு வாழ்நாட்களோடும் சூழல்களிலும் எதிர்காலங்களோடு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் சமாதானமாய் தங்கியிருப்பதாக. ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு இடபெற்ற நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. சமாதானத்தோடு புறப்பட்டு செல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென் ஆமென்.